ஹாய் நண்பர்களே, ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன வீடியோ. என்ன வீடியோ, எதை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, நாடே கெட்டு குட்டிச்சவராக கிடக்கு. அது சீர்படுத்தணும்னா ஒன்று ஆட்சியில் இருக்கவங்களால தான் முடியும். அது ஆட்சியும் இங்கே கெட்டு போய் தானே கிடக்கு கண்டபடி. என்ன சொல்கிறீங்க? நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம பதவி வகுத்து நம்ம பணம் சம்பாதிக்கணும், நம்ம வீட்டுக்கு சொத்து சேர்க்கணும், கோடிக்கணக்கில் அபேஸ் பண்ணணும், சொத்து வாங்கி போடணும் அப்படின்னு தான் எல்லோரும் இங்கே ஆட்சிக்கு வராங்க. யார் இங்கே ஆட்சியில் கரெக்டாக ஒழுங்காக ஆட்சி செய்கிறாங்க? இல்லை. சும்மா மக்கள்கிட்டேருந்து ஓட்டு வாங்கும் போது மட்டும் அந்த மக்களுக்கிட்ட அப்படியே பாசமாக இருக்க மாதிரியும், ஒவ்வொரு வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரியும் இப்படிலாம் பில்டப் பண்ணுறாங்க. இதே ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் வந்து மக்கள்கிட்ட கை கொடுக்குன்னு சொன்னால் கூட கையை கூட கொடுக்க மாட்டுறாங்க, கையை தட்டி விட்டு போகிறாங்க. நம்ம இங்கே நின்னா அவங்க அங்கே நிற்கிறாங்க. எப்படி ஏதோ நம்ம தீண்டத்தகாத மாதிரி அப்படி பண்ணுறாங்க. நான் ஏன் சுற்றி வளர்த்தி பேசணும்? இத்தனை நாள் வந்து நம்ம ஒரு இருட்டறைக்குள்ளே இருந்துட்டு வந்துட்டோம். நான் என்னோடய ஃபஸ்ட்டு ஓட்டு வந்து ஏடிஎம்கேக்கு போட்டேன், ஜெயிச்சிச்சு. அடுத்து அவங்க இறந்து போயிட்டாங்க, அம்மா இறந்து போயிட்டாங்க. அடுத்து டிஎம்கேக்கு போட்டேன். அடுத்து 2 வருஷமாக எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்க ஓட்டு போட, அதனால் நோட்டாக்கு போட்டு விட்டேன். இப்போ இந்த வருஷம் வந்து நம்ம யாருக்கு போகலாம் அப்படின்னு முடிவு எடுக்கும்போது, யாருக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கும்போது யோசிக்கும் போது, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே, டிஃப்ரெண்ட்டாக இந்த வருஷம் ஆட்சி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு நல்லது பண்ணுறாங்களா இல்லை கெட்டது பண்ண போகிறாங்களான்னு யோசிக்கும் போது இது ஓகே பரவாயில்ல பெட்டர்னு தோணுது. இன்னொன்று என்னன்னா, அவங்க கட்சிக்கு வந்தால் தான் வந்து சம்பாரித்து நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கு சொத்து சேர்த்துக்கலாம், நம்ம பேரப்பிள்ளைக்கு சொத்து சேர்க்கலாம் அப்படின்ட்டு இங்கே நிறைய பேர் வராங்க. நிறைய பேரில் எல்லாருமே இங்கே கட்சிக்கு வராங்க. ஆனால் நம்ம தலைவர் நம்ம விஜய் சிங்கக்குட்டி அவர் கஷ்டப்பட்டு சம்பாரித்து நடிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது எவ்வளோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் சின்னதாக ஒரு 1 hour நடிக்கிறனாலே முடிய முடியுது. எப்பப்பா நடிக்கிறதுலாம் இவ்வளோ இருக்கா அப்படின்ட்டு. அப்போ அவர் எவ்வளோ பெரிய ஹிட்டு படம்லாம் கொடுத்துருக்காருன்னா, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பார், எத்தனை டேக் வாங்கியிருப்பார். அவர் கஷ்டப்பட்டு சம்பாரித்து அவர் சொந்த காசில் வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி அவர் சொந்த காசில் தான் தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ட்டு வந்திருக்காரு. எனக்கு என்னமோ அதுதான் தோணுது. நான் வந்து இது வரைக்கும் இதை பற்றி நான் பேசுனது கிடையாது. இப்போ பேசுகிறேன்னு எனக்கு என்னமோ தோணுது. ஆனால் இங்கே வந்து நிறைய பேர் வந்து கட்சிக்கு வந்தே சம்பாரித்து சொத்து சேர்த்துட்டு எல்லாம் கரெக்டாக அடக்கிட்டு போயிட்டாங்க. அடுத்து நம்ம வரமாட்டோமோன்னு. ஆனால் வந்து நம்ம தலைவர் அப்படி கிடையாது. அவர் சம்பாரிச்சது தான் மக்களுக்கு செய்ய வராரு. அப்படிங்கும்போது நம்ம ஓட்டு வந்து நம்ம டிவி கேக்கு ஏன் போடக்கூடாது அப்படின்னு தோணுது. அதனால் கண்டிப்பாக என்னோடய ஓட்டு டிவி கேக்கு தான். என்னோடய குடும்பம் அப்போலேருந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் தாத்தா வந்து டிஎம்கேக்காக வந்து ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துருக்காரு அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்கிறாங்க. அப்போ நான் பிறக்கல, அது உண்மையாக பொய்யா என்னன்னு தெரியல. அப்படி போயிட்டு வந்து என்னங்க பிரயோஜனம்? இலவச பஸ்ஸுங்கிற பேரில் இழவெடுக்கிறானுங்க. அங்கேருந்து இங்கே ஒரு 2 கிலோமீட்ரு, அதாவது 10 ரூபா டிக்கெட்டு 12 ரூபா டிக்கெட்டுக்கு தெரியுமா, அதை மட்டும்தான் இலவசமாக்கியிருக்காங்க. இலவச டிக்கெட்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கும்பகோணத்துலேருந்து இப்போது கன்னியாகுமரி போனால் அது எப்படியும் ஒரு பஸ் புக் பண்ணி போனால் எப்படியும் ஒரு 1000 ரூபா கிட்டத்தட்ட வருது. ஏன் அதெல்லாம் இலவசம் ஆக்கலாமே? ஒரு 1000 ரூபா டிக்கெட்டு, 500 ரூபா டிக்கெட்டு, 450 ரூபா டிக்கெட்டை இலவச பேர் தான் மாற்றலாமே. அதை மாற்றாமல் 10 ரூபா டிக்கெட்டு, 15 ரூபா டிக்கெட்டு, 12 ரூபா டிக்கெட்டு, ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் உள்ளதை மட்டும் இலவசங்கிற பேரில் கொடுத்துருக்கீங்க. யாரு கேட்டா? என்னடா இந்த பொண்ணு வந்து ஆட்சியே மாறப்போகுது, எலெக்ஷனே மாறப்போகுது, இப்போ வந்து பேசுகிறானே. ஏன்னா இப்போ தான் நான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு பேசலாம், நம்மளும் பேசலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். அதனால தான் நான் இப்போ பேசுகிறேன். மற்றபடி ஒன்றுமே செய்யலை. அம்மாவாவது டிவி கொடுத்தாங்க, அடுப்பு கொடுத்தாங்க, என்னென்ன கொடுத்தாங்க. இவங்க வந்து பஸ்ஸுங்கிற பேரில் ஏதோ அதான் சொன்னேனே 10 ரூபா டிக்கெட்டை மட்டும் இலவசமாக்கியிருக்காங்க. அப்புறம் வந்து 1000 ரூபாய், அந்த 1000 ரூபாய் வச்சு என்னங்க பண்ண முடியும்? நான் கேட்குற டிஎம்கேக்கு அந்த 1000 ரூபாய் வச்சு நீ குடும்பம் ஓட்டிடுவியா? 1000 கோடி சுருட்டுற, ஒரு மக்களுக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 1000 கோடி வாங்கி அதில் பாதி இல்லை 1% மட்டும் எங்கள் மக்களுக்கு கொடுத்துட்டு மீதியெல்லாம் உன் பேரில் உன் சொத்து பேரில் சுருட்டிக்கிறீங்க. அந்த 1000 ரூபாய் என்னங்க பத்தும்? எவ்வளோ சொத்து இப்போ கணக்கெடுக்கணும்னு வச்சிங்களேன், சிஎம் வீட்டில் எவ்வளோ சொத்து கணக்கெடுக்கலாம். அதனால் என்ன சொல்கிறேன்னு தெரில. என்னோடய ஓட்டு சத்தியமாக சொல்கிறேன், இந்த முறை டிஎம்கே கண்டிப்பாக போட மாட்டேன். கண்டிப்பாக டிவி கேட்க தான் போடுவேன். ஸோ தலைவர் சொல்லியிருக்காரு, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு தான் அதோடய வழி என்னன்னு தெரியும், வீடு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாருக்குமே ஒரு ஸ்கூட்டி, எல்லாருமே அட்லீஸ்ட் செகண்ட் ஹேண்ட்லையாவது வாங்க முடியாதா அப்படின்ட்டு நிறைய பேர் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. வெயிலில் நடந்து போயிட்டு வேலை வெட்டிக்கு, ஸ்கூலுக்கு அப்படிங்கும்போது அந்த ஸ்கூட்டி கொடுக்குறாங்கங்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல.
காரும் லட்சியம் கார் வாங்க நம்மளும் அந்த காரில் போக மாட்டோமான்னு நம்மளுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும்ல. காரும் லட்சியம்னு தலைவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் செய்வார் அப்படின்ட்டு நம்ம நம்புகிறோம். இன்னொன்று வந்து பெண்கள் பாதுகாப்பு வந்து பாதுகாப்பாக தான் இருக்காங்கன்னு டிஎம்கே சொல்லியிருக்காங்க. எங்கே பாதுகாப்பாக இருக்கும்? உங்கள் வீட்டு பொம்பளைங்க தான் பாதுகாப்பாக உங்கள் வீட்டில் இருக்காங்க. மற்றபடி இங்கே வெளியில் உள்ள பொம்பளைங்கலாம் பாதுகாப்பாக இல்லை. ஸோ அதனால் எல்லாருமே மறக்காமல் நம்ம டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டிவிகே அண்ணன் விஜய் வந்து சிஎம் ஆகணும்னு நானும் வேண்டிக்கிறேன். எல்லோரும் வேண்டிக்கோங்க. பை பாய்.